1900 மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தார். அவர்கள் இறந்தது என்னவோ 10,000 மேல் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏராளமா பல்லாயிரக்கணக்கான, நமக்கு தகவல் இல்லாமல் போகிற போக்கில் பொய்கள் அடித்து விடக்கூடாது. ஆக இப்பேற்பட்ட பயங்கர தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் ஒடுங்கி போயிருக்கணும். டியூகோ கோட்சியாவை 2000 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வைத்திருக்கிற நேரத்தில் IRBM என்று சொல்லக்கூடிய இன்டர் ரேடியல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைலை 4000 கிலோமீட்டரில் வீசிவிட்டது. பெரும் பதட்டத்தை ஒட்டுமொத்த யூரோப் நாடுகளுக்கும் ஏற்பட்டது. ஆகவேதான் அவர்கள் பதட்டப்பட்டு என்ன சொன்னார்கள், நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள தயார், போருக்கு தயாரில்லை என்று அமெரிக்கா has been get rid, கைவிடப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த போர் நமக்கு தேவையே இல்லை, ஈரான்ல அணு ஆயுதமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க, அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டாங்க, இது வேறுமென்றே டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தை அப்புறப்பட்டா நான். மூன்றாவது, இதுவரை அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணியிருக்குன்னா $250 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பிற்கு 25 லட்சம் கோடி. இப்ப என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா யார் காலில் விழுந்தாவது போற நிறுத்தி தப்பி ஓடிடணும்னு பார்க்கணும். இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் இல்லை, ஃபெயில். அதனாலதான் அங்க 300-400 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் 400 பேர் ஆபத்தான கட்டத்தில் இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, பல்லாயிரக்கணக்கில் மக்கள் இறந்திருக்காங்க. அமெரிக்கா வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கவில்லை என்பதை நாளைய வரலாறாக அமையுமோ என்று எண்ணுவதற்கும் இந்த போர் முடிகிற நேரத்தில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்குடைய முகம் மாறிவிடும். 400 ஸ்டேஷனை அமெரிக்கா தாக்குமா? தாக்க முடியாது, தாக்குறதுக்கு சக்தி கிடையாது. சரி, உடனே ஈரான் சொன்னாங்க, அப்படியா, நீங்க தாக்குங்க, எங்கெங்கெல்லாம் உன்னுடைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். மத்திய தரைக்கடல்ல, கத்தர்ல, குவைத்துல, பஹ்ரைன்ல, ஓமன்ல, இங்கெங்கெல்லாம் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நான் அவ்வளோத்தையும் காலி பண்ணி மத்திய தரைக்கடல் பற்றி எரிக்கிறேன். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சூஃபின் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் 3 வாரம் ஆகி இன்னும் முடிவுக்கு வரல. இதுக்கிடையில ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48 ஹவர்ஸ்க்குள்ள ஹோர்முஸ் நீர்ச்சந்தியை ஓப்பன் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா பயங்கரமான தாக்குதல் அங்கே பண்ணுவோம், உங்களுக்கு 48 மணி நேரம் தான் கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48 மணி நேரம் கெடு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இப்போ என்னன்னா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம கிங்ஸ் 24/7 நேயர்களுக்கும் அல்லது எதா இருந்தாலும் சரி, ஏன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்கள் முழுமையாக தோல்வி கண்டிருக்கிறது. அப்படின்னா ஈரான் சேதாரம் அடையலையா அப்படின்னா, ஈரான் பயங்கர சேதாரத்துக்கு உள்ளாயிருக்கு. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் என்பது ஈரானை போன்று சாதாரண ஆயுதங்கள் அல்ல. பயங்கரமான பங்கர் பஸ்டர் குண்டுகள், அமெரிக்காவுடைய டொமஹாக் ஏவுகணைகள், இப்படி பலவித தாக்குதல்கள், F-Series, F-35 போன்ற ஸ்டெல்த் விமானங்கள் எல்லாவற்றையும் தாக்கி ஈரானை பற்றி நமக்கு தகவல்கள் கிடைக்கவில்லை. காரணம், 3 வாரங்களாக அங்கே ஷட் டவுன், அதாவது இன்டர்நெட் எந்த கனெக்ஷன் இல்லாதனால உலகத்துக்கு வரல.
ஆனால் ஈரான் பயங்கர சேதத்தை சந்தித்திருக்கிறது. அந்த சேதத்திலிருந்து அவர்கள் மீள்பட்டு விடுவார்களா என்றால் நிச்சயமாக மீள்பட்டு விடுவார்கள். ஈரானுடைய மக்கள் எவ்வளவு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அபிஷியல் கருத்தை 20,984 பேர் படுகாயம் உழைத்திருப்பதாக ஈரானுடைய அபிஷியல் நியூஸ் சொல்லுது. அதே போன்று 36க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் எரிந்து போனதாகவும் 7க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் ஈரானுடைய அரசு செய்தி தெரிவிக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட 900க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தால் அவர்கள் இறந்தது என்னவோ 10,000க்கு மேல் இருக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏராளமா பல்லாயிரக்கணக்கான நமக்கு தகவல் இல்லாமல் போகிற போக்கில் பொய்கள் அடித்து விடக்கூடாது. ஆக இப்பேற்பட்ட பயங்கர தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் ஒடுங்கி போயிருக்கணும். அமெரிக்க அதிபர் நீங்க சொன்னீங்க 48 மணி நேரம் 48 hours ஒரு கெடு வச்சிருக்காரு. நாளை காலைக்குள் அந்த கெடு முடியும். கெடு விதித்து அதற்கு கட்டுப்படுகிற நிலையில் ஈரான் இல்லை. ஏன்னா கெடு இன்றைக்கு விதிக்கல, நூற்றுக்கணக்கான கெடுகளை விதித்து எல்லாவற்றையும் துவம்சம் செய்தான் இப்போது ஈரான் களத்திலே நிற்கிறது. ஈரானுடைய பேராயுதங்கள், பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக்கள் கண்டு உலகம் அஞ்சுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஈரான் தனது தேசிய தலைவர்களை இழந்திருக்கிறது. ஏராளமான உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான கட்டமைப்புகள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஈரான் இந்த அளவிற்கு நிற்பதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அமெரிக்காவும் மத்திய தரைக்கடல் நாடுகளும், குறிப்பாக இஸ்ரேல், நேட்டோ படைகள், யூரோப்பிய நாடுகளும் கடுமையான குழப்பத்திலும் பயங்கர கொதி நிலையிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஈரானை எதிர்த்து யாராவது தாக்குதல் நடத்தலாம் என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் இந்த 48 மணி நேர கெடுவுக்கு முன்பு ஒரு வேண்டுகோளை வைத்தார். ஹெர்முஸ் வளைகுடாவை காப்பதற்கு அனைவரும் வாருங்கள் என்று அவர் வேண்டுகோளை வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு 21 நாடுகள் கப்பலை ஹெர்முஸுக்கு அனுப்ப போவதாக தகவல்கள் வந்தது. அதுல ஜெர்மன் உண்டு, இத்தாலி உண்டு, பிரான்ஸ் உண்டு, ஸ்டாமர் தலைமையிலான இங்கிலாந்து உண்டு, இப்படி பல நாடுகள். ஆனா முதல்ல மறுத்தாங்களே, இல்ல நாங்க வர மாட்டோம். நெதர்லாந்து எல்லாம் உண்டு. இது ஏற்கனவே மறுத்திருந்த போதிலும் நேற்று அமெரிக்கா அவர்களை கடுமையாக சினப்படுத்தும் மோசமான வார்த்தைகளை, கோழைகள், காகித புலிகள், இப்படியெல்லாம் ஒரு கடுமையான வார்த்தையை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தினார். அது அவர்களுக்கு கடுமையான மனவேதனையை அளித்தது மட்டுமல்லாமல், நேட்டோவில் அமெரிக்கா தலைமை தாங்கி இருக்கிறது, பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். நேட்டோவிடத்தில் எந்த ஆலோசனையும் செய்யாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அமெரிக்க அதிபரும் தான் யூதலாபியின் மூலம் இந்த போரை நடத்தும் போது நாங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையிலே ஒரு தெளிவற்ற, ஒரு ஆம்பிக்யூட் என்று சொல்வார்கள், தெளிவின்மை இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போதும் யூகேட்டேந்து வரும். நீங்க பார்த்தனா தெரியும். டியூகோ கோட்ஷியா தளம் இந்திய பெருங்கடல்ல மொரிஷியஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கலோனிக்கல் பிளேஸ், அதுல யாருமே கிடையாது. அது 2800 3000 இங்க இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, சின்ன தீவு. அது யூகேட்ட இருந்தாலும் அதை பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறது முழுவதும் அமெரிக்கா. அமெரிக்கா தான் அதனுடைய தளங்களை குத்தகைக்கு எடுத்த மாதிரி தனது தளங்களை வைத்திருக்கிறார்கள். அது இங்கிலாந்தினுடைய ஆதரவோடு தான். இங்கிலாந்தும் போவார்கள், 2 பேருமே கூட்டுப்படைகள் தான். அடுத்த 2வது தளம் எங்கே இருக்கிறது என்றால் RAF ஃபேர்ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு தளம் இருக்கிறது. அந்த தளம் சைப்ரஸில் இருக்கிறது. அதுவும் இவர்களுக்குரியது. யார்களுக்குரியது? நம்ம இங்கிலாந்துக்குரியது. இப்போ என்ன நடந்துச்சு நேத்து அப்படின்னு பார்த்தா, நேத்து ANI நியூஸ், எல்லா நியூஸும் இருந்துச்சு. அமெரிக்காவுடைய நியூஸ்ல நேற்று நள்ளிரவு திடீரென முதலில் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். அதற்கு முன்பு இல்லை என்றார்கள், அப்புறம் கொடுத்தார்கள். இப்பொழுது நேற்று திடீரென இங்கிலாந்துடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கூப்பர் தனது செய்தியில் சொல்லிவிட்டார், எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை, நாங்கள் யாரோடு போருக்கு போறதுக்கு தயாராக இல்லை. அப்படி என்றால் இந்த இடத்தை அனுமதிக்க போவதில்லை.
சைப்ரஸினுடைய அதிபர் நிக்கோலஸோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஈரானுக்கு எதிராக நாங்கள் போரிட தயாராக இல்லை. அதே சமயம் எங்களுடைய மண்டலங்களை எங்களை காத்துக் கொள்வதற்கு வில் டேக் நெசசரி ஸ்டெப் வாட் வி ரிக்வயர். எங்களுக்கு எது தேவையோ அதை எங்களது அரசுகள் செய்யும் என்று அமெரிக்காவுக்கு மறுமொழி கொடுத்து விட்டார்கள். அப்படி என்றால் கப்பல் போகாது, போரில் இறங்க போவதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, டியூகோ கோர்சியாவை 2000 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் மெலிஸ்டிக் மிசைல் வைத்திருக்கிற நேரத்தில் ஐஆர்பிஎம் என்று சொல்லக்கூடிய இன்டர் ரேடியல் பலிஸ்டிக்ஸ் மிசைல், அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைலை 4000 கிலோமீட்டரில் வீசிவிட்டது. பெரும் பதட்டத்தை ஒட்டுமொத்த யூரோப் நாடுகளுக்கும் ஏற்படுத்திவிட்டது. அதை இங்க நிதினியா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருங்க. என்னன்னா, ஈரான் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி தான் அடிக்கிறாங்க நினைச்சோம். ஆனா இப்போ 4000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமா ஆயுதம் இருக்கு. இது உலகத்திற்கு அச்சுறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஈரான் கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு மிச்ச 2 நாடுகளாலையும் கணிக்க முடியவே இல்லை. இதற்கு காரணம் இந்த 4000 கிலோமீட்டர் ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் எதுவாக இருந்தாலும் அது மொரிஷியஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியூகோ கோர்சியா தளத்தை தாக்கியது. இலக்கை சரியாமல் தாக்குவதற்கு முன்பு அதை தடுத்து விட்டதாக செய்திகள் வருகிறது. அவங்க சொல்லக்கூடிய செய்தி அதான். இப்போ அதை ஒரு ஆங்கிள் இப்படி 4000 அதை இப்படி வச்சாச்சுன்னா யூரோப் வந்துடும். இந்த 4000 இந்த பக்கம் வருது. யாரு? டியூகோ கோர்சியா, இந்திய பெருங்கடல். அது கொஞ்சம் சரிவாக வந்து விட்டால் பிரான்ஸ் காலியாகிவிடும். அடுத்து இங்கிலாந்து, லண்டன் காலியாகிவிடும். ஆகவேதான் அவர்கள் பதட்டப்பட்டு என்ன சொன்னார்கள், நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள தயார், போருக்கு தயார் இல்லை என்று அமெரிக்கா ஹஸ் பீன் கெட்ரிட், கைவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டேன்னா, அதற்குள் ஒரு ராஜ்ய ரீதியான ஒரு முடிவை ஈரான் அறிவிச்சது. இவங்க கப்பல் வருது போகுதுன்னு சொன்ன உடனே ஈரான் அறிவித்தது, உங்கள் கப்பலை ஏன் இங்கே கொண்டு வருகிறீர்கள்? கப்பலை கொண்டு வர்றதுக்கு எந்த தேவையும் இல்லை. காரணம், நாங்க எங்கள் எதிரி நாடுகளுக்குத்தான் வரக்கூடாதுன்னு சொன்னமே தவிர மற்ற உலக நாடுகள் யாருக்கும் ஹெர்மூஸை நாங்கள் திறந்து விட அனுமதிக்கவில்லை என்று சொல்லவில்லை. யார் வேணாலும் நீங்க போகலாம், ஆனால் அமெரிக்கா போகக்கூடாது. அதை போன்று யூதர்களும் போகக்கூடாது. யாரெல்லாம் எங்கள் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் போகக்கூடாது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அனுமதி இல்லை. மற்ற மக்கள் போகலாம் என்று சொன்ன உடனே யூரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய, லண்டன்ல இருக்கக்கூடிய இங்கிலாந்தும், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி, ஜெர்மன், பின்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க்கு, எல்லா நாடுகளும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு அமெரிக்கா படுற பாடு, இஸ்ரேல் படுற பாட்டுக்கு மற்ற நாடுகள் யாரும் தங்களை இழக்க தயாராக இல்லை. ஏன்னால் அமெரிக்கா ஒரு பைத்தியத்தனமாக, they are to be with this mud activity, ஒரு பைத்தியக்கரத்தனமான நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதனோடு இணைந்து போய்விட்டார்கள். அதோட இவங்க செய்யறதுக்கு தங்கள் மக்களை இழப்பதற்கும் பொருளாதார சிக்கல்களை சந்திப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. சரி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பொருளாதார சிக்கலை ஏற்றுக்கொள்ள மற்ற நாடுகள் தயாரில்லை அப்படின்னு. பொருளாதாரம் மட்டும் இல்ல, உயிர் பலியும் இருக்குது. உயிர் பலியும் இருக்கு சார். இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர்ல அமெரிக்க ராணுவ வீரர்கள் இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அதாவது நாங்க அமெரிக்காவுக்காக சாவதற்கு தயார், ஆனா இன்னொரு நாட்டுக்கு நாங்க ஏன் சாவணும் அப்படின்னா அந்த உள்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி போகுது. இது வரைக்குமே இந்த போருக்காக $800 மில்லியன் அமெரிக்கா இழந்திருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா மற்ற நாடுகளை வச்சிருக்க ராணுவ தளங்கள் மூலம் மட்டுமே $310 மில்லியன் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த ஒரு எழுப்பு பொருளாதார வீழ்ச்சியை எப்படி பாக்குறீங்க அமெரிக்காவுக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. அமெரிக்காவுக்குள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கொதிநிலை, the dissent, the confabulation among the people of US citizen, US மக்களுக்குள்ள பெரும் குழப்பமும் மாறுபட்ட கருத்தும் அங்கே வந்துவிட்டது. The peoples, the group of the people came out from their own house. They are contacted for the revolt, insurgency against the White House. அப்படின்னா அவர்களுக்கு எதிராக அவர்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது அமெரிக்க மேயர்கள் 50 ஸ்டேட்ல இருந்தும் கணக்கு கேட்கிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு அதிபர் கிட்ட அவங்க கணக்கு. ஏன்னா எங்க பணத்தை நாங்க டாக்ஸ் பேயர்ஸ், இந்தியா மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா ஒரு கூலி வேலை செய்யறவனுக்கும் எல்லாமே டிஜிட்டலைஸ் தான், டாக்ஸ் பே பண்ணிடுவோம். நாங்க
டாக்ஸ் பே பண்றது ஒன்லி ஃபார் த ப்ராஸ்பரிட்டிஸ் ஆஃப் த டெரிட்டோரி, நாட் பம்பார்டன் ஃபார் எனி ஒன் நேஷன். எங்கள் நாட்டு செழிப்புக்கு தான் நாங்கள் பணம் அளிக்கிறோமே தவிர மற்றொரு சொல்லை கேட்டு குண்டு போடுவதற்கு எங்களுக்கு தர முடியாது அப்படின்னு பயங்கர கொதி ஆயிட்டாங்க அமெரிக்காவில். அமெரிக்காவில் யூதர்களுக்கு எதிரான மனநிலை உருவாயிற்று. ஏன்னு கேட்டா, இந்த போரை நடத்துறதுக்கு முன்பு பாம் பீச்சில் ஒரு கடந்த 2025 அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியர், அவர் பேரு டேவிட் கெய்ன். He knows very well about it's all this crisis and a fact what we have. அவர் சொல்றாரு, மிஸ்டர் பிரசிடென்ட் டோன்ட் வாண்ட் டு கோ என்டர் த பேட்டில். தயவு செய்து போர் செய்ய வேண்டாம். நம்மகிட்ட ஆர்ம்ஸ் அண்ட் ஆமிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். ட்ரம்ப்ட்ட சொன்னார். அந்த காணொலி வந்துருச்சு. அதை நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன். என்னன்னா, நாம் உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை கொடுத்தோம், இஸ்ரேலுக்கும் அதிக ஆயுதங்கள் காசா போரில் கொடுத்தோம்ல. நம்மகிட்ட குறிப்பாக munitions குண்டுகள் கூட இல்லை. இஃப் யூ கண்டக்ட் த பேட்டில் ஆர் வார், எங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அது பெரிய விஷயம் வந்துச்சு. ஆக்சியோஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் அந்த செய்தியை வெளியிட்டோம்னா, அமெரிக்கா ட்ரூத் சோசியல்ல அமெரிக்க பிரசிடென்ட் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, பொய் சொல்றீங்க, நீங்கெல்லாம் ஊடகங்கள்லாம் ஃப்ராட் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்தை கேட்டாங்க, யாரு, இராணுவ தளபதி, அவர் பேரு டேவிட் கெய்ன். அவர் சொன்னாரு, நாங்க வந்து we have no right, elected president should have a right because of the basically elected by the democracy of US, so we don't want to comments for anyone. நாங்க சொல்ல முடியாதுட்டு அவங்க மெதுவா போயிட்டாங்க. இது அவர்களுடைய பிரச்சனை. இப்ப நேற்று ஒரு பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஆளுநர், அவரு பேரு ஜோ கென். அவர் யாருன்னா 11 போர்களை ரன் பண்ணவர், ரிபப்ளிக் கட்சியினுடைய தீவிர டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர், ரிபப்ளிக் கட்சியினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் ஃபாக்ஸ் டெலிவிஷன், அந்த சேனலுக்கு ஸ்பெஷலான பேர், ரொம்ப நெருக்கமானவர், வெரி லாயல் பெர்சன். அவர் திடீரென வெளியே வந்து ரிசைன் பண்ணார். அவர் எவ்வளவு பெரிய ஆளுனா, 11 போர்கள் நடத்தது, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் யூஎஸ் ஏஜென்சியுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய சிஐஏ பொறுப்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கு. என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த போர் வந்து நமக்கு தேவையே இல்லை, ஈரான்ல அணு ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க அணு ஆயுதத்தை வச்சிருந்திருக்கான், அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டாங்க, இது வேறுமென்றே டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தை அப்ளை பண்ணா நான் ரிசைன் பண்றேன். அதான் சார், ஒரு பக்கம் வந்து அதாவது அமெரிக்காவோட படை வந்து குறைஞ்சிட்டே வருது, இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் எப்படி அமெரிக்கா சமாளிக்க போகுது? இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். இதை வந்த உடனே அவருக்கு கீழே ஒரு கெனடி டிபார்ட்மெண்ட்ஸ், அதுல இருந்தும் 2-3 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம். இதெல்லாம் இப்போ கரண்ட்ல உள்ள ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ல இப்போ உள்ள ஆபீசர். இந்த 2 கருத்தையும் சொல்லிட்டேன். மூன்றாவது, இதுவரை அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணியிருக்குன்னா $250 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பிற்கு 25 லட்சம் கோடி. நான் சொன்ன 800 மில்லியனை விட அதிகமா இருக்கு. 800 மில்லியன் ஒண்ணுமே இல்லை, 6000 கோடி. அது சும்மா ஒரு செய்தி, லோக்கல்ல போடுவாங்க. இதுவரைக்கும் அவர்கள் ஸ்பெண்ட் பண்ண தொகை 250 பில்லியன் crores, near about 25 lakhs crore, quarter trillion. இப்போ அமெரிக்கா வந்து இன்னும் ரெக்வயர்மெண்ட் பண்றாங்க, எங்களுக்கு 200 பில்லியன் இன்னும் தேவைன்னு. அமெரிக்க செனட்ல பயங்கர எதிர்ப்பு, அமெரிக்கன் காங்கிரஸில் எதிர்ப்பு, அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸ் எதிர்ப்பு, அமெரிக்காவுடைய ரிபப்ளிக்கனும் எதிர்ப்பு. இப்ப இவருக்கு மண்டை அப்படியே குலைஞ்சிட்டு அமெரிக்க அதிபர். காரணம், அமெரிக்காவில் $1 $1 வாங்குற பொருட்கள் $3 ஷூட் அப். ஏன்னா எனக்கு அங்க நிறைய ரிலேஷன் இருக்காங்க, அமெரிக்காவோட நான் நெருக்கமான ஒரு உறவு உண்டுதான், என்னுடைய சொந்தக்காரங்க மூலம். எனக்கு ஒன்றும் அரசோடு இல்லை, என்னுடைய ரிலேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருடைய பாக்கெட்டும் காலியாகுது, பணம் நிறைய போகுது. $30 போச்சுன்னா $50 போகுது, $50 விற்கிறவங்களுக்கும் $100 போகுது, இப்படி நிறைய பணம் போகுது. இப்போ இன்டர்நேஷனல் கிரைஸ்ல ஹெர்மூஸ் வந்து ஷட் டவுன் பண்ணதுனால அமெரிக்கா 48 மணி நேரம் கெடும். சரி, இந்த கெடுல கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காரு, நீங்க 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஒரு பிரச்சனை நீங்க முடிவு கொண்டு வரல அப்படின்னா உங்களுடைய மின் நிலையங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு சொல்லுங்க சார். மின் நிலையங்கள் அடிப்போம்னு சொன்னது உண்மைதான். எவ்வளவு ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா 400க்கு மேற்பட்ட மின் நிலையங்கள் உண்டு ஈரான்ல. அதில் உங்களுக்கு உதாரணம், டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும். ஈரான் வந்து ஒரு சின்ன துண்டு கிடையாது, அது பெரிய நிலப்படிவு,
பெரிய மலைகள், காடுகள், கடல் சார்ந்த இடங்கள், சமவெளி பரப்புகள், பள்ளங்கள், அதே போன்று பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள். அந்த நாட்டை வந்து யாரும் கண்டெயின் பண்ண முடியாது. அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய தேசம் ஈரான். உலகின் முதல் தேசமும் ஈரான். அந்த மக்களும் பெரும் அறிவாளிகள். 90% மேல் கல்வி கற்றவர்கள், எல்லாருமே கல்வியாளர்கள். 400 ஸ்டேஷனை அமெரிக்கா தாக்குமா? தாக்க முடியாது. தாக்குறதுக்கு சக்தியும் கிடையாது. சரி, உடனே ஈரான் சொன்னாங்க, அப்படியா, நீங்க தாக்குங்க. எங்கெங்கெல்லாம் உன்னுடைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். மத்திய தரைக்கடல்ல, கத்தர்ல, குவைத்துல, பஹ்ரைன்ல, ஓமன்ல, அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதே போன்று சவுதி அரேபியா, ஈராக்கு, எங்கெங்கெல்லாம், அதாவது சிரியா, ஜோர்டான், துருக்கி, எங்கெங்கெல்லாம் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ நான் அவ்வளோத்தையும் காலி பண்ணி மத்திய தரைக்கடல் பற்றி எரியும், இருட்டில் மூழ்கிவிடும். ஈரான் அடி. இறுதியாக ரஷ்யாட்ட போனாங்க. ரஷ்யாட்ட சொன்னாங்க, நீங்க அவர்களுக்கு செய்மதி தொலைக்காட்சிகளின் மூலம் துல்லியமாக இடத்தை அடையாளம் காட்டுவது ஆபத்து, நீங்க கொடுக்க கூடாதுன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, உக்ரைனுக்கு நீ கொடுத்தால, நீ வந்து இங்க வழங்குறால, நீ உக்ரைனுக்கு கொடுத்து எங்க நாட்டை துவம்சம் செஞ்சா இல்லையா, அப்ப அதுக்கு நாங்க கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய நட்பு நாடு அது, 20 வருஷம் எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கு. சைனாட்ட கேட்டாங்க, என்ன நீங்க ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க சொன்னாங்க, வி ஹேவ் ரைட் டு ப்ரொடெக்ட், எங்களுடைய நண்பர்களுடைய சாவரின், இதை நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட் இருக்கு. வி ஷுட் ஹேவ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் ஈரான், பிகாஸ் நாங்க ரெண்டு நண்பர்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பின் மேட். இப்ப என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா வந்து யார் காலில் விழுந்தாவது போற நிறுத்தி தப்பி ஓடிடணும்னு பார்க்கணும். ஆனா சார், அப்ப கூட ஒரு சொல்லுது வைராக்கியத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நாங்க ஈரானோட கடற்படை வான்படையை முடிச்சிட்டோம், பாதளவு முடிச்சிட்டோம், நாங்க போன தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், நான் மாறுபட்ட கருத்து இருந்தேன்னா ஈரானை வந்து அப்படி இப்படின்னு புகழ்ந்திருப்பேன். நான் அப்படி புகழல. ஈரான் பயங்கரமான சேதாரத்தை சந்தித்திருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு சொன்னா இல்லையா? அதுக்கப்புறம் தான் மற்ற செய்திலாம் வந்தேன். ஏன்னா அமெரிக்காவுடைய குண்டு வீச்சு அவ்வளவு கொடூரமான குண்டு வீச்சு, 10,000 நிலைகள்ல போட்டிருக்காங்க. அப்படி போட்டு சொன்னானா இவன் வந்து அழிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்க அழியல, அவங்க மறுபடியும் போரிட தானே வராங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, நேத்து வந்து 2 தலங்கள், நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத தலங்கள், அராது, 2 இடத்துலயும் அடிச்சாங்க நேத்து. பார்த்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அணு ஆயுதத்துல 90லேருந்து 300 குண்டுகளை ரகசியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரீசர்ச் சென்டர், அட்டோமிக் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், டு பி ஃபைண்ட் அவுட். அதுல தான் குண்டை போட்டாங்க. இன்னொரு இடம் அராது, இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கொச்சின்ல இருந்து ஏராளமான இந்தியன்ஸ் அங்க போய் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா யூதர்கள் தான், இந்தியர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள். அந்த அராது தலத்தையும் டிமோனாங்கிற the particular place so called டிமோனாவையும் அவர்கள் தாக்க முயற்சி. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி, 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி பயங்கரமான தாக்குதல். 4க்கு மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ், அது பேரை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். கொர்ரம்சோர் 4, 2வது சிஜில், 3வது இமாமத், 4வது மிக முக்கியமாக கைபர் ஷெகான் என்றும் தெரியவில்லை, இன்னொன்று வந்து ஹஜ் காசம். இந்த 4 பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் ஏவும். இதை வந்து தடுக்க முடியாம திணறி போயிடுச்சு. யாரு? இஸ்ரேல். இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ், இல்லை, ஃபெயில். அதனாலதான் அங்க 300-400 பேர் இறந்திருக்கான். இன்னும் 400 பேர் ஆபத்தான கட்டத்துல இருக்கான். அப்புறம் இஸ்ரேல்ல எவ்வளவு பேர் இறந்திருக்கான்? பல்லாயிரக்கணக்கில் மக்கள் இறந்து போனாங்க. ஆனா இப்படி ஒரு நிலைமை செஞ்சா இஸ்ரேல் முன்னாடி என்ன செய்யும் தெரியுமா? ஒரு 200 ஃபிளைட் எடுத்துட்டு போய் அடிப்பான். இன்னைக்கு இஸ்ரேல் எதுவுமே பண்ண முடியல. எல்லாரும் ஈரான் பக்கத்துல வந்துட்டாங்க. இதுதான் இப்பொழுது உள்ள நிலை. மத்திய தரைக்கடல்ல சவுதி அரேபியா அச்சத்தால் உறைந்து போயிருக்கிறது. எனக்கு நிறைய அப்பப்போ களத்திலிருந்து செய்தி வந்துகிட்டே இருக்கு. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இறுதியாக ஒரு செய்தி இன்னைக்கு காலை வந்தது. அதாவது சிசிலியம் 131, அந்த வேதியை பற்றி சொல்றேன்.
மற்றொன்று கோபால்ட் 60, இன்னொன்று வந்து ஆமரான் 241. இந்த 3 கனிமங்கள் சிசிலியம், ஆமராம் 241, கோபால்ட் 60, சிசிலியம் 131. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கடைசியா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஆயுதம். யார்கிட்ட இருக்கான்? ஈரான்கிட்ட. இது ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தக்கூடிய அணு கழிவுகள், அணு ஸ்டாக் பைல்ஸ் கழிவுகள், தோரியம் கழிவுகள். நம்ம இரும்பு, உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்ததுன்னா இரும்பு உலைகள்ல கீழே கிடக்கும் பாருங்க, அத மாதிரி அணு கழிவுகளை கலெக்ட் பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணா பெரிய சிக்கல் ஆயிரும். அதை யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்தி காலை வந்திருக்கிறது. மிகப்பெரிய சேனல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் என்ன ஆயுதங்களை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த நாட்டுடைய மலைகள் இருக்கு பாருங்க, அதற்குடைய அடியாளத்துலதான் ஏராளமான ஆயுத கிடவுனே வச்சிருக்காங்க. யாரு? அவங்க, ஈரான். அதுல இவங்க போடுற குண்டு கீழே எதுவுமே போகல. அதுதான் அவர்களை ஏவுகணை தளங்களிலிருந்தும் மற்ற ஆர்சனல்ல இருந்தும் பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. இவங்க மேல இருந்து போடக்கூடிய பம்பர் பாஸ்டர் GBU-57 200 அடின்னா அவங்க 500 அடிக்கு கீழே வச்சிருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துல வைக்கல, நாடு முழுவதும் வச்சிருக்காங்க. நாடு முழுவதும் 31 ப்ராவின்சஸ் இந்த நாட்டுல எல்லாமே இண்டிவிஜுவலா செயல்படுறாங்க. ஒரு தலைமை போயிட்டாலும் அடுத்த தலைமையை பத்தி கவலைப்படாது. அந்தந்த மாகாணங்கள் அமெரிக்கா வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கவில்லை என்பதை நாளைய வரலாறாக அமையுமோ என்று எண்ணுவதற்கும் இந்த போர் முடிகிற நேரத்தில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கினுடைய முகம் மாறி இருக்கும், ஒழுங்கு அமைப்பு மாறி இருக்கும் என்பதான் செய்தி. நன்றி சார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை பற்றியும், இப்போ அடுத்த கட்டமா ஈரான் என்ன பண்ண போறாங்க, அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேலோட இப்போ நிலைமை எப்படி இருக்கு, நிறைய விஷயங்களை இங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.